ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் டு மை யூடியூப் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப நல்லாயிருக்கோம். ஸோ இந்த வீடியோ பதிவில் மார்னிங் டு நைட்டு ஸ்டடி விலாக் ப்ளஸ் வீட்டில் என்ன ஒர்க் பண்ணேன் அப்படிங்கிறத உங்களுடைய வீடியோ ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ லாஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய கமெண்ட் பண்ணியிருந்தீங்க அண்ட் நம்ம சேனல்லையும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ இதே போல் சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பார்த்திங்கன்னா சாதம் வடிச்சிட்டு ரசமும் சொரக்காய் பொரியலும் தான் செஞ்சுருந்தேன். ஸோ சாதத்தோடு பிசைஞ்சு சாப்பிட்டுக்கிற மாதிரியே ப்ரிப்பேர் பண்ணிட்டேன். ஸோ அந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு மார்னிங் சாப்பிட்டுட்டு அவங்க வந்துட்டு எப்போவுமே சொன்னல, ஸோ அவங்க வந்துட்டு லைப்ரரி கிளம்பி போயிடுவாங்க. ஸோ குரூப் 2 ப்ரிப்பரேஷன் ஹெவியாக போயிட்டுருக்குது. பட் நேற்றுக்கு பார்த்துட்டிங்க அப்படின்னா 2 டேஸாக 2 பேர்த்துக்குமே உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு. ஸோ நேற்றுக்கு அவங்களும் வீட்டில் இருந்தாங்க, என்னாலேயும் முடியல. ஸோ ஃபுல்லாக இதுக்கு முன்னாடி எடுத்த விலாக் தான் நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன். ஸோ 2 டேஸாக 2 பேர்த்துக்குமே சரியில்லை. ஸோ உங்களுக்கு என்ன இப்போ டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமினேஷன் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கீங்க, எக்ஸாம் பக்கத்தில் வந்துடுச்சு அப்படின்னா அவங்களுக்கு நான் என்ன சொல்ல விரும்பிக்கிறேன்னு பார்த்துட்டிங்கன்னா, ஹெல்தி ஃபுட்ஸ் வந்துட்டு 2 வீக்ஸுக்கு கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. ஏன்னா ஸ்டொமக் அப்செட் ஆயிரும். ஸோ ஏதாவது பிரச்சனையாகும். ஸோ நம்மளுடைய ஹெல்த் நம்ம தான் பார்த்துக்கணும். அது எக்ஸாம் டைமில் உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு அப்படின்னா அந்த டே படிக்கலை அப்படின்னா நமக்கு எவ்வளோ மைண்ட் அப்செட் ஆகும் அப்படிங்கிறது படிச்சுட்ருக்கவங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ நேற்றுக்கு அவங்க வந்துட்டு லைப்ரரி போகவே முடியல, ஸ்டொமக் அப்செட்டு. ஸோ ஏதோ ஒன்று ஃபுட்டு வந்துட்டு ஒத்துக்கல. ஸோ 2 பேர்த்துக்குமே அதே மாதிரி தான் இருந்தது. அவங்க ரொம்பவுமே அப்செட் ஆகிட்டாங்க. ஏன்னா டே ஃபுல்லாக வந்துட்டு எதுவுமே படிக்கவும் முடியல. ஸோ ஹெல்த் கண்டிஷன் அப்படி இருந்ததுனால ஸோ ரொம்ப லைப்ரரியில் இருந்துட்டும் கால் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அவங்களோட செட்டு கூட சேர்ந்து படிக்கிற ஸ்டாஃப்ஸு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு கால் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன் இன்றைக்கி வரல, எக்ஸாம் பக்கத்தில் வந்துடுச்சு, என்னாச்சு அப்படின்னு சொல்லி கால் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா அப்படின்னா ஒரு நாள் படிச்சுட்டே இருக்கிறவங்களுக்கு தெரியும் ஒரு நாள் படிக்கலைன்னா எவ்வளோ கஷ்டம் அப்படிங்கிறது. ஸோ அவரும் அப்படி தான் மூட் அப்செட்டாக இருந்தாங்க. ஸோ மார்னிங் வந்துட்டு நேற்றெல்லாம் ஹாஸ்பிட்டல் போய் டேப்லெட் எடுத்துகிட்டு இன்றைக்கி ஓரளவுக்கு க்யூர் ஆயிடுச்சு. ஸோ காலையில் வந்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு கிளம்பிட்டாங்க. ஸோ இன்றைக்கி வீட்டில் இருந்து ஆகாதுடா சாமி, ஏன்னா இனி ஒரு நெக்ஸ்ட்டு செப்டம்பர் 14th வந்துட்டு எக்ஸாமு. ஸோ இந்த 2 வீக்ஸ் வந்துட்டு ரொம்பவுமே ஹெல்த்தியாக கான்சன்ட்ரேட்டாக சாப்பிடணும். எப்படி வந்துட்டு பக்குவமாக ஹெல்த்தை பார்த்துக்கணும் அப்படிங்கிறதுல நாங்கள் 2 பேருமே ஸ்ட்ராங் ஆகிட்டோம். ஏன்னா எக்ஸாம் டைமில் ஏதாவது ஆயிடுச்சு அப்படின்னா எக்ஸாம் அட்டன் பண்ண முடியுமா, போக முடியுமா அப்படிங்கிற சிச்சுவேஷன் ஆயிடுச்சுன்னா இவ்வளோ நாள் போட்ட எஃபர்ட்டும் வந்துட்டு போயிடும். ஸோ உங்களுக்கு டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா எக்ஸாம் பக்கத்தில் வருதுன்னா தயவு செஞ்சு எல்லாருமே ஹெல்த்தியாக சாப்பிட ஆரம்பிச்சிருங்க, லிமிட்டாக சாப்பிட ஆரம்பிச்சிருங்க. ஸோ உங்களுடைய ஹெல்த்தை நீங்கள் பார்த்துக்கோங்க. இது வந்துட்டு நைட் டைம் பார்த்துட்டிங்க அப்படின்னா அவர் படிச்சுட்டு இருந்த கிளிப் வந்துட்டு உங்களோட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். ஸோ எந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணுறோம் அப்படிங்கிறது. ஸோ இந்த மாதிரி தான் மார்னிங்கு அவர் உட்காந்து படிப்பாங்க. ஸோ நான் வந்துட்டு கிச்சன் ஒர்க்கு வீட்டு வேலை எல்லாமே பார்த்துட்டு ஒர்க் பண்ணிகிட்ருப்பேன். ஸோ அந்த டைமில் இவர் இப்படி தான் படிச்சுட்ருப்பாங்க. நைட்டும் பார்த்துட்டிங்க அப்படின்னா சேம் லைப்ரரி முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆனதுக்கப்புறம் அகெயின் அவங்க படிக்க உட்காந்துருவாங்க. ஸோ இந்த மாதிரி தான் ப்ரிப்பேர் போயிட்டுருக்கு. அந்த சமயத்தில் 2 நாள் உடம்பு சரியில்லாமல் போனது ரொம்பவுமே கஷ்டமாக இருந்தது மனசுக்கு. ஸோ எப்படியோ ஓரளவுக்கு க்யூர் ஆயிடுச்சு. ஸோ நைட் சாப்பிடும்போது இவங்க அப்படி தான். ஸோ ஏதோ ஒன்று ரீட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ அந்த கிளிப் உங்களோட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். ஸோ எல்லோரும் நல்லா படிங்க, ஹெல்த்தை நல்லா பார்த்துக்கோங்க. இந்த 2 வீக்ஸ் நம்ம என்ன பண்ணுறோமோ அதுதான் நம்மளுடைய எக்ஸாமில் ரெஃப்ளெக்ட் ஆகும். ஸோ கான்சன்ட்ரேட்டாக படிங்க. லாஸ்ட் 10 days என்னோடய ப்ரிப்ரேஷன் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் உங்களோட ஷேர் பண்ணுறேன். தேங்க்யூ.